முருகனோட அருள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த 2 வார்த்தையை சொல்லுங்க. இது வீரியமிக்க ரகசியமான வார்த்தை. இது சொல்லி பாருங்க, அற்புதம் நடக்கும். இதுக்கு பூஜை இல்ல, மந்திரம் எதுவும் இல்ல. முருகனோட திருநாமம் இது கிடையாது. ஆனா இதற்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த காலையில தூங்கி எழுந்ததும் ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலை வேலைங்கிறது ரொம்ப விசேஷமானது. தூங்கி எழுந்ததும் பாருங்க, நம்ம உடம்பும் மனசும் அப்படியே பிரிஸ்கா புத்துணர்ச்சியாக இருக்கும். அப்போ அந்த தூங்கி எழுந்ததும் நம்ம மனம் ரிலாக்ஸாக இருக்கிறதுனால நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்குரிய பலனானது அபரிமிதமான அளவில் நமக்கு கிடைக்கும். அதனால தான் காலையில் தூங்கி எழுந்ததும் அதிகாலையில் படி அப்படின்னு சொல்கிறதோட காரணமே அதுதான். இதை சொல்லி பாருங்களேன், நிறைய விஷயங்கள் மாறும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, பிரச்சனைகள் இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. அந்த மாதிரியான கஷ்டப்படுற விஷயங்கள் எல்லாம் அனைத்தும் மாறும், உடனே மாறும். காலையில் ஆக்சிஜன் நமக்கு முழுமையாக கிடைக்கிறது மட்டும் இல்லை, பிரபஞ்ச சக்தியும் அதிகமாக நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். அதனால் தூங்கி எழுந்ததும் காலையில் தான் இந்த 2 வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். நம்ப முடியாமல் தான் இருக்கும். இதனுடைய பலனானது நீங்கள் கிடைக்கிறப்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது என்னங்கிறத இதை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி வழிபட்டாலும் சரி, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் முருகனாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், காமாட்சியாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், எந்த இஷ்ட தெய்வமாக வேணாலும் இருக்கலாம். இது இந்த தெய்வத்தை நினச்சி தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த 2 வார்த்தைகள் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாது. ஆனால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இந்த 2 வார்த்தைகளை சொல்லும்போது அந்த இஷ்ட தெய்வத்தோட சக்தி, உங்களுடைய குலதெய்வத்தோட சக்தி அனைத்துமே உங்களுக்கு உச்சி முதல் பாதம் வரை அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கிறத நீங்கள் பரிபூரணமாக உணரலாம். இது ரொம்ப எளிமையான வார்த்தைகள், திருநாம ஜபந்தான். ஆனால் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிக்கிறது கிடையாது, பொதுவான நாம ஜபந்தான். காலையில் இந்த 2 வார்த்தைகளை சொன்னீங்க அப்படின்னா மின்னல் வேகத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், தொட்டது தொடங்கும்னு சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய, நினச்சதை நடக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், குறியீடுகள்னு நிறைய இருக்குது. அதை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு பணத்தை பல வழிகளில் பெறலாம். இந்த யூனிவர்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்குது. நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னா கூட அதற்குரிய குறியீடுகள், எண்கள் இதெல்லாம் இருக்குது. அதை நம்ம சரியாக பயன்படுத்துறது இல்லை. அதுபோல தான் இந்த 2 வார்த்தைகள். இந்த 2 வார்த்தைகளை சொல்லி பாருங்களேன். நீங்கள் வேறு ஏதாவது தாந்திரிக பரிகாரங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் இதை ஃபாலோ பண்ணலாம். நம்ம காலையில் எழுந்ததும் உள்ளங்கையை பார்ப்போம், சில பேர்லாம் சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்ப்போம். அது மாதிரி பார்க்குறவங்களா இருந்தாலும் ஓகே, அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த 2 வார்த்தைகளை உடனே செய்யணும். நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுக்கு, குளிக்க போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த வார்த்தைகளை சொல்லிடணும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யார் வேணும்னாலும் இதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை எதுவாக வேணுனாலும் இருக்கலாம். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இது ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிடும். இதை குளிச்சுட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. பெண்கள் மாதவிடாய் காலமாக இருக்குது அப்படின்னாலும் அதுக்கெல்லாம் நீங்கள் கவலையே பட வேணாம். தூங்கி எழுந்ததும் நீங்கள் சொல்லணும், அவ்வளவுதான். அதே போல் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கவுண்டிங்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை முறை வேணுனாலும் சொல்லலாம். 2 நிமிஷம் சொல்லலாம், 5 நிமிஷம் சொல்லலாம், அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் வேக வேகமாக சொல்லிக்கிட்டே போகக்கூடாது. மனசுக்குள்ளேயே சொல்லலாம், வாய் விட்டும் சொல்லலாம். எப்படி சொன்னாலும் பொறுமையாக அதை உணர்ந்து அந்த வார்த்தைகளுக்குரிய அர்த்தம் தெரிந்து அதை சொல்லணும். இதுக்கு கோரிக்கையை நீங்கள் ஆனால் வைக்க வேண்டியதில்லை. இதை சொல்லிட்டு நான் எனக்கு பணம் 1 லட்சம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு கோரிக்கை இல்லாமலே நீங்கள் சொல்லலாம். உங்கள் கோரிக்கை ஒவ்வொன்றா நிறைவேறும். தூங்கி எழுந்ததும் எனக்கு பயமாக இருக்குது, இன்றைக்கி நாள் எப்படி போகுமோ தெரியல, இன்றைக்கி கடங்காரன் வாசலில் நிற்பானே அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த 2 வார்த்தைகளை தூங்கி எழுந்ததும் சொல்லுங்கள். தூங்கி எழுந்ததும் நம்மளுடைய மனமானது விழிப்பு நிலையில் இருக்கும். அப்போ அது ஈஸியாக பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நம்மளுடைய வேண்டுதலானது நிறைவேற ஆரம்பிக்கும். நம்ம வேண்டணுன்னே அவசியம் இல்லை. இந்த 2 வார்த்தையை சொன்னதுமே நம்மளுடைய வேண்டுதலானது நிறைவேற ஆரம்பிக்கும். இது எந்த கிழமையில் சொல்லணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த கிழமை வேணாலும் நீங்கள் சொல்லலாம்.
நாளைக்கே கூட நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஷிஃப்ட்டில் இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிறவங்க, நான் இரவு ஃபுல்லாக ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறேன், நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் காலையில் தூங்குவீங்களா, தூங்கி எழுந்தவுடன் இதை சொல்லுங்கள். இதை சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க கூட எழுதலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, இதை பிரேக்கே இல்லாமல் சொல்லணும், அதே போல் எழுதணும். அப்போ தான் அதனுடைய பலன் கிடைக்கும். டெய்லி செய்யணும். உங்களுக்கு நடுவில் ரொம்ப பிரேக் விழுந்துருச்சு அப்படின்னா அதனுடைய பலனானது கிடைக்காது. இறைவனோட திருநாமத்துக்கு எத்தனை முறை சொன்னால் என்ன, எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு முடிகிற அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா கூட, வெளியில் போகிறீங்கன்னாலும் மறக்காமல் இந்த வார்த்தைகளை காலையில் தூங்கி எழுந்ததும் சொல்லுங்கள். அங்கே போய் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு விட்டுறாதீங்க. எழுதுகிறவங்களா இருந்தால் ஊருக்கு போனீங்கன்னா கூட வீட்டில் இருக்கிறப்போ ஒரு நோட்டில் எழுதிட்டு இருப்பீங்க. அங்கே போனதும் எழுத முடியலன்னு நினைக்காம ஒரு பேப்பரில் எழுதிக்கிங்க. அதை வீட்டில் கொண்டு வந்து அந்த நோட்டில் வச்சுக்கோங்க. எழுதுகிறவங்க என்ன பண்ணணும், ரெட் கலர் பென்னுலேயோ ப்ளூ கலர் பென்னுலேயோ க்ரீன் கலர் பென்லேயோ தான் எழுதணும். இதை வந்து பிளாக் கலர் பென்னில் எழுதாதீங்க. இப்போ அந்த 2 வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவ அப்படிங்கிற வேர்டு தான். இது காஞ்சி மகாபெரியவா சொன்ன வார்த்தைகள் தான். முதல் வார்த்தையானது அந்த தெய்வத்துக்கு, அதாவது உங்களுக்கு முருகன் இஷ்ட தெய்வமாக இருந்தால் அந்த முருகனுக்கு மங்கள அக்ஷரமாக மாறும். 2வது வார்த்தையானது என் கூடவே வா அப்படிங்கிற சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அதனால் இந்த வார்த்தையை தினமும் காலையில் தூங்கி எழுந்தவுடன் சொல்லி பாருங்க. நம்ப முடியாத அதிசயங்கள் நடக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.